ஹாய் அருமீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ ஜங்குக்கு ஒரு நியூ ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட். கித்தனா ஹாப்பி பர்த்டேடா, லைஃப் லாங் ஹாப்பியாக இரு, சந்தோஷமாக இரு, இதே மாதிரி எனக்கு ஒரு 11 சப்போர்ட் குடிடா. தென் ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்தி. இந்த எஃப்எஃப் வந்துட்டு உனக்கு பிடிக்குமான்னு தெரில, பட் நீ கேட்ட மாதிரி ஜங்குக்கு இதில் வந்து க்ரீன் ஃப்ளாகாக தான் காமிச்சிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணு. தென் இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாத்துக்குமே ஹாப்பி பர்த்டே. தென் இன்ட்ரோலாம் எதுவுமே இல்லைடா. இதில் ஜங்குக்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஆகி ஒரு குட்டி பாப்பா இருக்குது. ஓகேடா, இது மட்டும் போதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெட்ரூமை தான் காட்டுறோம். அந்த பெட்ரூமில் ஒரு பர்சன் ஷர்ட்லெஸ்ஸாக அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அவர் மேலே ஒரு குட்டி பாப்பா அவர் அப்படியே ஹக் பண்ண மாதிரி 2 பேரும் செம்ம க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு அப்படியே அச்சு அசல் 2 பேரும் ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் தான் அந்த ரூம்குள்ளே அப்படியே என்ட்ரு ஆகுறீங்க. அங்கே கையில் ஒரு காஃபி கப், அதோடு அப்படியே என்ட்ரு ஆகுறீங்க. அதில் வந்து அப்படியே ஆவி பறந்துட்டு இருக்குது. நீங்கள் அந்த டோரை ஓப்பன் பண்ண உடனே அவங்க 2 பேரும் தூங்குறது அவ்வளோ க்யூட்டாக, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்தோன்னே ஒரு ஸ்மைலோட அந்த காஃபி கப் அங்கே வச்சுட்டு உங்கள் ஃபோன் எடுத்து அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறீங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க 2 பேரும். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறது? இவருக்கு வேறு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. சரி, பேபியை நம்ம தூக்கிட்டு போய் அவர் ரூமில் படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவரை வந்து எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் வந்து உங்கள் பேபியை தூக்குறீங்க. உங்கள் பேபி வந்து சினுங்கிறா. அச்சோ செல்லக்குட்டி தூங்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவளை அப்படியே தட்டி கொடுத்துக்கிட்டே, அவருக்குன்னு ஒரு தனி குட்டி ரூம் இருக்கும். ஸோ அதில் போய் அதை பெட்டில் படுக்க வச்சுட்டு அது லைட்டாக சிரிங்கிக்கிட்டு இருக்கா. நீங்கள் வந்துட்டு அதை வந்து தட்டி கொடுக்குறீங்க. ஸோ அவளும் நல்லா தூங்கிட்டா. நீங்கள் அவளை பார்த்துட்டு ரொம்ப க்யூட்டுடி, அப்படியே அப்போ நாட்டம் இருக்குது, அச்சு உரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் 2 சைட்லேயும் வந்து பில்லோ வச்சுட்டு நீங்கள் அவள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்மைலோட இப்போ நீங்கள் நம்ம ஜேகேயோட ரூமுக்கு தான் போகிறீங்க. எஸ், அது ஜேகே தான். ஸோ நீங்கள் வந்துட்டு உள்ளே போகிறீங்க. ஜேகே வந்து செம்மையாக தூங்கிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் வந்து ஜங்குக்கா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. பட் ஜேகே வந்து எந்திரிக்கிற மாதிரி இல்லை. ஜங்குக்கா டைம் ஆச்சு, ஜங்குக்கா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஜங்குக் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்து அவன் உங்கள் மேலே போட்டுட்டு ஹக் பண்ணிட்டு தூங்குறான். ஐயோ ஜங்குக்கா எந்திரிடா, டைம் ஆச்சு. முன்னாடி உனக்கு பிரச்சனை, தூங்குறியா பேசாமல்? ஜங்குக்கா உனக்கு டைம் ஆச்சு ஜங்குக்கா, ஸ்டூடியோ போகணுமா இல்லையா? ஆமாடி போகணும் தான், ஆனால் எனக்கு தூக்கம் வருதே. ஆமாம், யாரை கேட்டேன்? என் பிரிஞ்சத்தை தூக்கிட்டு போய் அவர் ரூமில் வச்ச, அவன் கூட தானே தூங்கிட்டு இருந்தா. ஜங்குக்கா எந்திரிடா, டைம் ஆச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தள்ளி விட்டு எந்திரிக்க பார்க்குறீங்க. இப்போ ஜங்கு உங்களை பிடிச்சி இழுத்து மேலே போடுறான். நீங்கள் கீழே இருக்கீங்க, அவன் மேலே இருக்கான். அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்கான் ஒரு மாதிரி தூக்க கலக்கத்தோடையே. நீங்கள் குளிச்சு கிழிச்சு செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. அவன் அப்படியே உங்கள் நெக்கு கிட்ட வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜங்குக்கா என்ன பண்ணுற ஜங்குக்கா, காலங்கோ தலையே. இந்த ஸ்மைல் பண்ணி அவ்வளோ நாள் ஆச்சு பேபி. இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போய் ஆகணுமா? ஜங்குக்கா எனக்கு முக்கியமான ப்ராக்டிஸ் இருக்குன்னு நீ தானே சொன்ன. இருக்குதான், ஆனால் என் பொண்ணாட்டி கூட இருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு. ஜங்குக்கா காலங்கத்தானே ஆரம்பிக்காது, போய் குளி. ஏன் குளிக்கணுமா? நாளைக்கு குளிச்சுக்கலாம். ஜங்குக்கா போடா. ஓய் என்ன போடாவா, ரொம்ப தாண்டி பண்ணுற பேபி. ரொம்ப நாள் ஆச்சுடி, வந்துட்டேன் ப்ளீஸ்.
ஜங்குக்கா என்ன பேசிட்டு இருக்க? பாப்பா இருக்கா? பாப்பா அந்த ரொம்ப தானடி இருக்கா. ப்ளீஸ் டி, ஒன்லி ஒன் டைம் டி. ஒன்லி ஒன் டைமா? நீ ஆரம்பிச்சனா முடிக்க மாட்டேன் பேபி. ப்ளீஸ் டி, நான் ரொம்ப காஞ்சி போயிருக்கேன். ப்ளீஸ் ஜங்குக்கா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்காவை தள்ளி விட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கா சமைக்கிறதுக்காக போயிட்டீங்க. ஜங்குக் ஏன் தான் அவள் இப்படி இருக்காளோ. ஐயோ, அங்கே போனாலும் எல்லோரும் ஓட்டுவானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ அவன் வந்து அவனோட ஹேரை ட்ரை பண்ணிக்கிட்டு ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வந்துட்டு இருக்கான். நீங்கள் வந்து கிச்சனில் அப்படியே குக் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் பேக் வியூ செம்மையாக இருக்கு. ஜங்குக் அப்படியே அவன் ஹேரை ட்ரை பண்ணுறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஈவில் ஸ்மைலோட ஒரு ஸ்மோக்கோட அவனோட லிப்ஸை ரப் பண்ணிக்கிட்டு அப்படியே மெதுவாக பூனைக்குட்டி மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கான். எங்கே வரீங்க சார்? கிளம்பிட்டீங்களா? சே, இவளுக்கு மட்டும் நான் எப்படி வரது கண்டுபிடிக்கிறானே தெரிய மாட்டேங்குது. எப்படி பண்ணி கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உங்களை பேக்கப் பண்ணிக்கிறான். நீங்கள் வந்து தோசை தான் ஊற்றிட்டு இருப்பீங்க ஜங்குக்குக்காக. ஜங்குக்கு உங்களை பேக்கப் பண்ணிவிட்டு அவங்களோட நெக்கில் எப்படி பண்ணி கண்டுபிடிக்கிற சொல்டி. ஜங்குக்கா ஜங்குக்கா அப்படி பண்ணாத ஜங்குக்கா, சொல்லி பண்ணாட்டி. ஜங்குக்கா பொண்ணாட்டி, உன்னோட வீக்னஸ் எனக்கு தெரியும்டி பேபி. அப்படி சொல்லிக்கிட்டே ஜங்குக் அவங்களோட நெக் ஃபுல்லாக கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே ஒரு சைட் ப்ளவுஸ் அப்படியே இறக்கி விட்டு அப்படியே அங்கே கிஸ் பண்ணிக்கிட்டே அவனோட ஒரு ஹேண்ட் உங்கள் வேஸ்ட்டை பிடிச்சி அப்படியே ரப் பண்ணிகிட்டு இருக்கு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட பேக் ஹெட்டை ஒரு கையால் பிடிச்சி அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. உங்களோட ஹெட் ஜங்குக்கோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிருக்கு. இப்போது ஜங்குக் அப்படியே உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டே ரெண்டு பேருமே ஒரு ப்ளஷரில் ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்கள் பொண்ணு குக்கி அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு செகண்ட் பயந்துட்டு சிச்சி அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே மேலே ஓடுறீங்க. பார்த்தா உங்கள் பொண்ணு தூக்கத்தில் எழுந்திரிச்சு நின்று உங்கள் ரெண்டு பேரையும் தேடிட்டு அழுதுட்டு இருக்கா. ஸோ நீங்கள் ஓடி போய் ஜெஸ்ஸியை தூக்கி உங்கள் லேப்பில் உட்கார வச்சுட்டு எங்கள் பாருடி செல்லக்குட்டி செல்லக்குட்டி நான் அம்மா வந்துட்டேன் எங்கள் பாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. ஜங்குக்குமே உங்கள் பொண்ணை வந்து பார்த்துட்டு இருக்கான். எங்கே போனீங்க? நான் உங்கள் பக்கத்தில் அழுத்துட்டு இருந்தேங்க. அச்சோ சாரி செல்லக்குட்டி, சாரி அம்மா அப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா ஸோ அதனால தான் சாரி செல்லக்குட்டி. எந்திரிச்சிங்களா? டேடா மாடியில் தானே படுத்துட்டு இருந்தேன். எதுக்கு நீங்கள் வந்து இங்கே போட்டேன்? ஐயோ டேடிக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுல்ல அதனால தான். நீ போப்பா, நீ இப்போ போனேன்னா 2 நாள் கழிச்சு தான் வேணும் அவங்க கூட்டிட்டு. நீங்கள் அப்படியே ஜங்குக்காவை பார்க்குறீங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதில் ஜங்குக் ஆஸ் யூஷுவல் ஐடல் தான். ஸோ எல்லாருக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ அது எல்லாருக்குமே ரிவீல் ஆகி எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலுமே நம்ம பிடிஎஸ் பாய்ஸ் மேரேஜுக்கு அப்புறமும் வந்துட்டு கான்சர்ட்டு சாங் ரிலீஸ் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்துட்டு ஜங்குக் அச்சோ சாரி பேபி, இனிமேல் நான் டேடா அவங்க கூட தான் இருப்பேன் ப்ராமிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பிங்கி ப்ராமிஸ் குட்டி ஃபிங்கர் வச்சு காமிச்சிட்டு இருக்கா. பிங்கி ப்ராமிஸ் பேபி, டேடா எப்பயுமே கூட தான் இருப்பேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து தூக்கி வச்சுட்டு சரி நீ போய் பண்ணு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணு, நான் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷப் ஆகி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்லிடுறான். ஸோ நீங்களுமே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு கீழே போயிட்டீங்க. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு ஜெஸ்ஸியை வச்சுட்டு ஜாலியாக ஃபன் பண்ணி விளாண்டுட்டு அவளை ஃப்ரெஷ்ஷாக்கி கூட்டிகிட்டு வரான். நீங்களும் அதுக்குள்ளே எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணி ரெடியாக உட்காந்துட்டு இருக்கீங்க டைனிங் டேபிளில்.
ஸோ ஜங்குக் அவளை வந்து தூக்கி வச்சுட்டு ஒரு மாதிரி விளையாட்டு காமிச்சிட்டே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். நீங்கள் வந்து கை கட்டி அங்கே டைனிங் டேபிளில் சாஞ்சு நின்று 2 பேரும் ஸ்மைல் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு டைனிங் டேபிளில் உட்கார வச்சுட்டு பாப்பா வந்து டைனிங் டேபிள் மேலே உட்கார வச்சுட்டு அவளுக்கு ஊட்டி விட்டுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் வந்து ஜங்குக்காவையும் உங்கள் பொண்ணையும் மாறி மாறி பார்த்துட்டே இருக்கீங்க. ஜெஸ்ஸியுமே ஜங்குக்கை அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஜங்குக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ளை பண்ணி வந்து அந்த சாப்பாட்டை ஊட்டி விட்டு விளையாண்டுட்டு இருக்கான். நீங்கள் வந்து பக்கத்தில் ஒரு சேர் போட்டு அவங்க 2 பேரையும் ஒரு மாதிரி ப்ளஸ்ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே திரும்பி, ஏய் என்னடி பண்ணாட்டி, என்ன சைட் அடிக்கிறியா? உன் புருஷன் அவ்வளோ க்யூட்டாக இருக்கான், மூட்டரிக்கா பாப்பா இருக்கா, பாப்பா இருந்தா என்ன, ஐ லவ் யூ பண்ணாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிடுறான். ஜங்குக்கா சும்மா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே வந்து ஃபன் பண்ணி விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக்கும் நீங்கள் உங்கள் பாப்பா 3 பேர் வந்து செம்ம ஹாப்பியாக அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிக்கிறீங்க. இப்போ ஜங்குக் அவன் கேஷுவல் வியர் தான், பிகாஸ் ஸ்டூடியோ தான் போகிறாங்க. ஸோ அதனால் அவன் கேஷுவல் வியர்லாம் போட்டு மாஸ்க்லாம் போட்டு அப்படியே ரெடியாக நின்றுட்டு இருக்கான். அப்போது ஜெஸ்ஸி, டாடா போறியா, எப்போ வருவேன்? அச்சோ செல்லக்குட்டி, நான் ஈவினிங் வந்துடுவேன், ப்ராமிஸா? டாடா நானும் உங்கள் கூட வரட்டா? எனக்கும் ஜிமின் அங்கிள் தாயாங்க அங்கிள் எல்லாம் பார்க்கணும். அப்படியா? அச்சோ இன்னைக்கு அவங்களாம் வர மாட்டாங்களே. இன்னைக்கு வந்து சுகா அங்கிளும் ஆரம் அங்கிள் மட்டும்தான் வருவாங்க. அப்படியா? சரி ஓகே, நான் கால் பண்ணி கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு வந்து ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு ஜங்குக்கோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறான். ஜங்குக்குமே அவள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு, சரி ஓகே மாமியை தொந்தரவு பண்ணக்கூடாது, சமத்தாக இருக்கணும், சரிப்பா அப்படி சொல்லிவிட்டு அவளும் இருக்கா. ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சரி நீ போய் விளையாடு, உன்னோட பிளேயிங் ரூமில் போய் விளையாடு, நான் அம்மா வரேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அவளை அனுப்பி வச்சுட்டு இப்போ ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு, எப்போடா வருவ? சாரிடி, அவளை சமாளிச்சுக்கோ, என்ன ஒரு நியூ பாட்டுடி, ஸோ வர்றதுக்கு 2-3 days ஆகும். ஏண்டா அப்படி பண்ணுறேன்? சரி போயிட்டு வா, லவ் யூ, மிஸ் யூ ஸோ மச் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு இப்போ ஜங்குக் போயிட்டான். நீங்கள் ஜங்குக் போகிற வரை நின்று பார்த்துட்டு அப்படியே திரும்பினா உங்கள் வீட்டு வாசலில் லிவிங் ஏரியாவில் நீங்களும் ஜங்குக்கும் வெட்டிங் ஃபோட்டோவில் எடுத்த பிக் இருக்கும். அவ்வளோ பெருசாக ஜங்குக் ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சுருக்கான். ஸோ நீங்கள் அதை அப்படியே கை கட்டி நின்று பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஐஸ்லேருந்து டியர்ஸ் அப்படியே ட்ராப் அவுட் இருக்குது. அதில் ஜங்குக் உங்களை பார்த்த மாதிரி அப்படியே ரிங் போட்டிருப்பான். நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகிக்கிட்டே அந்த ரிங்கை பார்த்துட்டு இருப்பீங்க. ஜங்குக் உங்களை பார்த்துருப்பான் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே. ஸோ நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே அழுகழுகாக வருது. ஜங்குக்கா உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுற தெரியுமா இந்த மீன் வயலில்? அப்போல்லாம் சும்மா பேசிகிட்டு இருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உங்கள் பொண்ணு ரூமுக்கு போகிறீங்க. உங்கள் பொண்ணு க்யூட்டாக விளையாண்டுட்டு இருக்கா. நீங்கள் அவள் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அவள் ஹேர் அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்கள் பொண்ணு திரும்பி உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. அவன் இப்போ தான் ப்ரீகேஜி போகிறா. ஒரு 3 years இருக்கும். ஸோ பேசுகிறதுக்கும் நடக்கிறதுக்கும் சும்மா ஒரு மாதிரி தத்தி பேசுவாள், அந்த மாதிரி தான் இருப்பாள். ஸோ அவன் உங்களை பார்க்குறான். நீங்கள் அவளை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஜெஸ்ஸி, உனக்கு ஒன்று தெரியுமா? என்னம்மா? ஓ அப்பா ரவுடி. ரவுடின்னா உங்கள் அப்பா காலேஜில் எப்படி இருப்பார் தெரியுமா? அடின்னு அடிப்பார். அப்பாவா? அவரை நான் எங்கே பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜங்குக்கு எங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக், உங்கள் 2 பேருக்கு எப்படி லவ் ஸ்டார்ட் ஆச்சு, ஜெஸ்ஸி எப்படி வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ரியா எங்கடி இருக்கு? 1 மணி நேரம் ஆச்சுரியா, உன்னை அடிச்சிடுவேன். எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணா கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கேன் பட்டிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நான் காஃபி ஷாப்பில் உட்காந்துட்ருக்கேன், எங்கள் அண்ணன் பார்த்தா நான் உரிச்சிடுவான், அடிச்சிடுவேன்டி. சாரி டி பேபி ப்ளீஸ் டி வைன் பேபி ப்ளீஸ், ஒரு 5 minutes அடிச்சிடுவேன்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக ரியா வந்து உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, காலேஜில் தான் ஃப்ரெண்ட் ஆயிருப்பா. இப்போ நீங்கள் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க. ரியா வந்து உங்களை வந்து வெயிட் பண்ண சொல்லியிருப்பா கஃபேக்கு. உங்கள் வீட்டில் செம்ம ஸ்ட்ரிக்ட்டு. உங்களுக்கு ஒரு அண்ணா இருக்குது, அவன் பேர் வந்து தருண். செம்ம ஸ்ட்ரிக்ட்டு. அவன் வந்து இப்போது ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் போய்ட்டு இருக்கான். நீங்கள் பசங்க கூட பேசினாலே அவன் செம்ம கோவப்படுவான். சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருமே இல்லை. காலேஜ் வந்ததுக்கப்புறம் மட்டும்தான் ரியா உங்களுக்கு ஃப்ரெண்டு. அதுவுமே ரியா வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் ரியாவே உங்களுக்கு ஃப்ரெண்டாக வீட்டில் வந்து ஒத்துருந்துருப்பாங்க. ஸோ அவள் எங்கே போனாலுமே ரியா விளாட்லாம் தான் ஃபஸ்ட்டு கேள்வி. அதுக்கப்புறம் தான் உங்களை விடுவாங்களே. ஸோ நீங்கள் வந்து குரூப் ஸ்டடின்னு சொல்லிட்டு இப்போ ரியாக்காக ஒரு கெஃபேல சால்லாம் போட்டு மறைச்சி அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ 10 மினிட்ஸ் கழிச்சு ரியா அப்படியே உங்ககிட்ட குடுன்னு ஓடி வந்து, வயன் பேபி ஐ லவ் யூ அடிச்சிருவான். எங்கடி உன் ஆளு? அவனை வர சொல்கிறதுக்கு தானே என்னை ஏண்டி கூப்பிட்ட? எங்கள் வீட்டில் உன் பேர் சொல்லிட்டு வந்தான், அதான் உனக்கு வேறு வேலையே இல்லைல்ல. சாரி பேபி, சரி சரி 5 நிமிஷம் இரு, நான் தயாங்க கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் ஃப்ரெண்டு தயாங்குக்கு கால் பண்ணுறா. எஸ், உங்கள் ஃப்ரெண்டும் தயாங்கும் லவ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி தயாங் வந்து வேறு காலேஜ், 2 பேருமே ஆப்போசிட் வீடு. தயாங்க வந்து ஏரியா ரவுடி மாதிரி. ஸோ அதனால் யாருக்குமே பிடிக்காது தயாங்க, ரியாவோட ஏரியா சைட். ஸோ 2 பேருமே லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ரியா வந்து கால் பண்ணி அவங்க வந்து இந்த கெஃபேக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டா. ஸோ நீங்களும் ரியாவும் வந்துட்டு சும்மா ரேண்டமாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ தயாங் அப்படியே உள்ளே என்ட்ராகிறான். அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கில் அப்படியே கூலிஸ் போட்டு ஒரு மாதிரி தலையில் பேண்டு போட்டு ஒரு மாதிரி ஜாக்கெட் மாதிரி போட்டு ஒரு மாதிரி ரவுடி மாதிரி தான் உள்ளே என்ட்ராகிறான். ரியா பார்த்தோன்னே ஹாய் பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் தேங்காய் ஹக் பண்ணிட்டா. ஐயே போயிடுச்சு பாரு சை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. தயாங் வந்துட்டு ஹாய் எப்படி இருக்கு வயன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நல்லா இருக்கேன் நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து தலை மேலே கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அவங்க வந்து வயனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு இதில் உட்காந்துட்டு கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ இதெல்லாம் பார்க்கணுன்னு தலையெழுத்தே அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸில் ஒரு பர்சன் அப்படி உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அவர் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார். அவர் கை ஃபுல்லாக டேட்டூ, அப்படியே ஒரு ஹாம்கார்ட் ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. அவருமே பார்க்க ரவுடி மாதிரி தான் இருக்கார். லாங் ஹேர், அதை வந்து எடுத்து ஜுண்டி போட்டிருக்காரு. லிப் பியர்சிங், ஐப்ரோ பியர்சிங், அப்படியே காதுலேருந்து ஃபுல்லாக வரிசையாக தோடு, அப்படியே 2-3 பட்டனை அவுத்து விட்டு ஒரு மாதிரி அப்படியே கெத்தாக உள்ள நடந்து வந்துட்டு இருக்காரு. நீங்கள் அந்த டோர் ஓப்பன் ஆகும்போது ஒரு மணி சவுண்டு மாதிரி கேட்கும். ஸோ அதை உடனே நிமிர்ந்து பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே காஃபி குடிச்சிருப்பீங்க, அதை அப்படியே பொழந்துட்டு பார்க்குறீங்க அந்த பர்சன் அவ்வளோ க்யூட்டாக ஒரு மாதிரி கெத்தாக உள்ள நடந்து வந்துட்டு இருக்காரு. யார் இந்த பையன்? ஐயோ பார்க்காலா இருக்காளே. ஐயோ என்ன கண்ணு, என்ன லுக்கு, என்ன லிப்ஸு, ஐயோ அவன் ஹார்ம்ஸு, அப்பா ஜிம்முக்கு போவான் போலியே, என்ன ஸ்ட்ரக்சரு எப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் மைண்ட் வாய்ஸ் போட்டுட்டு அந்த பர்சனை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த பர்சன் நேராக உங்ககிட்ட வந்துட்டு உங்களை பார்த்த ஒரு ஸ்மர்க்கோட அப்படியே திரும்பிட்டான். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனை பார்க்குறீங்க. அந்த பர்சன் நேராக தயாங் பக்கத்தில் போய் உக்காந்துட்டு உங்களை தான் பார்க்குறான். ஏய் மச்சான் போதுண்டா கொஞ்சம் கொல்லாவினது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே தான் தயாங் பக்கத்தில் நின்று சொல்லிட்டு இருக்கான். தயாங் ஏய் படா உனக்கு என்னடா, உனக்கு இல்லை எனக்கு இருக்குது, முட்டு போறியா? சரி என்னமோ பண்ணி தோலை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சும்மா பராக்க பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் வந்து ஜங்குக்கு மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கீங்க. அவனோட ஐஸ், அவனோட நோஸ், அவனோட லிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரசிக்கிறீங்க. ஜங்கு என்ன இது ஏதோ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா நீங்கள் அவனை ஒரு மாதிரி க்யூட்டாக பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்கோக் என்னவா ஹலோ அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ நீங்கள் சொல்லுங்க யார் நீ, எதுக்கு என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? அது வந்து
நான் உன்னை யார் நீ தான் கேட்டேன். அது ஐயோ ஜங்குக் அண்ணா, அவன் என்னோட ஃப்ரெண்டு. ஓ, உன் ஃப்ரெண்டா? சரி சரி. ஆமாம், உன் பேர் என்ன? அயன். அயன். சரி சரி. ஓ, அந்த என்னது? இல்லை, அந்த எதுக்கு சிரிக்கிறீங்க? ஐயோ ஜங்குக்கண்ணா, வேணாம் வேணாம், என்ன சாவடிச்சிருவா. இதெல்லாமா அவன்கிட்ட போய் சொன்னு சொல்லுவா. ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா. என்னடி சொன்ன அவன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேரும் சிரிக்கிறாங்க. நீங்கள் புரியாமல் அவங்க 3 பேரையும் பார்த்துட்டு இருக்கீங்க. அது அது ஒன்றும் இல்லை தங்கச்சிம்மா. தயங்கண்ணா, நீங்களுமா? என்ன? அது அது வயன். சாரிடி. என்னடி சொல்லி வச்சான்? அதாண்டி, சொட்ட ரெஸ்ட் ரூம் போயிட்டுருக்கும் போது நீ ஏதோ தூக்க கலக்கத்தில் பாய்ஸ் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டியே, சொட்டை கூட உன்னை பார்த்து செம்ம திட்டுன்னு திட்டுனானே. உங்களுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. நீங்கள் அப்படியே தலையை குனிஞ்சிக்கிறீங்க. ஜங்குக்கு வேறு இருக்கானா, இவ்வளோ அழகான பையன் முன்னாடி இதெல்லாம் போய் சொல்லி வச்சுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தலையை குனிஞ்சிட்டு இருக்கீங்க. 3 பேரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. உங்களுக்கு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. போதும் நிறுத்துங்க, இப்பெல்லாம் அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப க்யூட்டாக சொல்லிட்டு இருக்கீங்க. ஜங்குக் உங்களை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு. உங்கள் ஃபர்ஸ்ட் லுக்கே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னல் வியர் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கீங்களா. ஸோ வந்து நீங்கள் ரொம்ப க்யூட்டாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உங்களை பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து இதை வந்து ரியா நோட் பண்ணிட்டு ஜங்குக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. அவன் கண்டுக்கவே இல்லை. அவன் உங்களை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கான். டே பேபி, என்ன பேபி, அங்கே பாரு ஜங்குக்கண்ணாவை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜங்குக்கு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா என்ன இவன் பொக்கியே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் எங்கே பார்க்குறான்னு பார்த்தா உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் வந்து ஒரு மாதிரி எம்பாரசிங்கில் உட்காந்துட்டு இருக்கீங்களா, அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அப்போ வந்து தயம், இது சரியில்லை, இது சரியே இல்லை. டே மச்சான், நான் மயிறு தான் ஆள் வந்துட்டால பா. இங்கே பாரு, நீ அவளை பார்க்குற விதமே சரியில்லை. அவள் வந்துட்டு உனக்கெலாம் செட் ஆக மாட்டான். ஏன் செட் ஆக மாட்டான்? அதெல்லாம் செட் ஆவா. எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். எனக்கு அவள் நம்பர் வேணும். அவளை லவ் பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி இப்போ ஜங்குக் மீடாமல் பேசிகிட்டு இருக்கான். டே வேணாண்டா, அவள் வீட்டை பற்றி எனக்கு தெரியாது. அதுவும் இந்த பொண்ணு முன்ன பின்ன லவ் பண்ணதெல்லாம் இல்லை. ஓ, வசதியாக போச்சு. நானும் லவ் பண்ணதில்லை. எனக்கு இவளை பார்த்தோன்னே பிடிச்சிச்சு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். தென் ரியா, ஐ நீட் ஹர் நம்பர் அப்படின்ற மாதிரி அவங்க 3 பேர் குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் அண்ணா கால் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெளியே போயிருப்பீங்க. ஸோ அந்த கேப்பில் தான் இதெல்லாம் நடந்திருக்கும். ஸோ ரியா வந்து என்ன சொல்லியிருப்பானா, இல்லைண்ணா அவங்க வீடு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னா அதெல்லாம் சரி வராது. அதுவும் அவங்க அண்ணா எல்லாம் வேணாண்ணா. எந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு அவள் வேணும், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியே ஜங்குக் சொல்லிவிட்டு உங்கள் நம்பரை வாங்கிட்டு அப்போவே கிளம்பியிருப்பான். ஸோ நீங்கள் ரிட்டன் வரும்போது ஜங்குக் இருந்திருக்க மாட்டான். நீங்கள் வந்து ஜங்குக்கை தேடி இருப்பீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து ரியாவும் தாங்க கொஞ்சம் கொலாவிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ நீங்களுமே வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு டேஸஸ்லாம் இப்படி தான் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு அப்பப்போ லைட் ஜங்குக் ஞாபகம் வரும். ஸோ அதனால் சரி நம்ம அன்றைக்கி ஒரு நாள் மீட் பண்ணோம். ஸோ அதனால் அவ்வளோதான், இது ஜஸ்ட் அட்ராக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் விட்டுட்டீங்க. ஸோ டேஸஸ்லாம் இப்படி தான் ஸ்கிப் ஆகிருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜங்குக்கு ஒரு கெஃபேல தான் மீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்பப்போ உங்களுக்கு ஜங்குக் ஞாபகம் வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் காலேஜ் போயிட்டு அப்படியே எல்லாத்தையும் இது பண்ணிப்பீங்க. ஸோ ஒன் ஃபைன் டே நீங்கள் நைட்டு வந்து பால்கனியில் நின்று எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஜங்குக்கோட ஞாபகமாகவே இருக்குது. உங்களுக்குமே ஜங்குக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லேயே பிடிச்சிருக்கும். பட் வந்து உங்களுக்கு வீட்டில் சொல்கிறதுக்கு பயம். அது ஜங்குக்கு வேறு ரவுடி மாதிரி இருக்காளா. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. உங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கிட்டா கூட உங்கள் அண்ணா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு மாதிரி
சோகமாக நின்றுட்டு இருக்கீங்க. ஒரு 1 மந்த் இருக்கும், 1 மந்த் கிராஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு வந்து ஜங்கு கூட தாட்ஸாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நின்றுட்டு இருக்கீங்க அப்படியே நிலா பார்த்துட்டு. ஸோ அப்போ கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, அன்னோன் நம்பர். நீங்கள் அதை பார்க்குறீங்க. பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எடுக்கவே இல்லை. நீங்கள் ஒரு கம்பெனி கால்னு நினச்சிட்டிங்க. ஸோ அந்த ஃபோன் கட் ஆகி திரும்பி ரிங் ஆகுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த சைட்லேருந்து ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த வாய்ஸை கேட்டோன்னே அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறீங்க. அந்த பர்சனுமே உங்கள் வாய்ஸ் கேட்டக்கப்புறம் அமைதியாக இருக்காங்க. நீங்கள் 2 பேருமே ஒரு செகண்ட் பேசவே இல்லை. அப்படியே அமைதியாக போகுது ஒரு 10 மினிட்ஸுக்கு. இப்போ ஜங்குக் தான் அந்த சைலன்ஸை பிரேக் பண்ணுறான். ஓயன் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். நீங்கள் பேசவே இல்லை. உங்கள் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் ட்ராப் அவுட் ஆகுது. பிகாஸ் நீங்கள் சீக்கிரமாக மிஸ் பண்ணியிருப்பீங்க. அவனை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் வீட்டில் வந்து பயம் சொல்கிறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. ஓயன் நான் பேசுகிறது கேட்குதா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறீங்க. உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரில. பட் நான் சொல்லி ஆகுறேன். ஐ லவ் யூ ஒன். எனக்கு நான் ரொம்ப பிடிச்சிருக்கு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனால் என்னை பார்த்தக்கப்புறம் வாழ்ந்தா இவ கூட தான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஐ லவ் யூ ஸோ மச் ஒன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் வீட்டை பற்றி நான் கேள்விப்பட்டேன். உன் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா அண்ணா எனக்கு யாருமே வேணாம். எனக்கு நீ மட்டும் போதும். ஐ லவ் யூ அப்படி சொல்லிவிட்டு ஜங்கோக் அமைதியாக இருக்கான். நீங்கள் எந்த பதிலுமே சொல்லலை. ஓகே, நீ என்ன லவ் பண்ணுறதா இருந்தா நாளைக்கு நான் காலேஜ் முன்னாடி வருவேன். என் கூட வந்து பேசு. இல்லை என்னை திரும்பி பாரு. நீ என்னை திரும்பி பார்க்கலனா நீ என்னை லவ் பண்ணலன்னு நினச்சிக்கிறேன். கண்டிப்பாக அதை மாதிரி போயிட்ட அப்படின்னா நீ என்னை லவ் பண்ணலன்னு நினச்சிக்கிறேன். ஓகேவா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் எதுவுமே பேசலை. லவ் யூ பண்ணாட்டி பாய், நாளைக்கு நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிட்டான். இப்போ நீங்கள் அந்த ஃபோனவே ஒரு மாதிரி வெறிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பெட்டில் போய் படுத்துட்டு உங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணவே இல்லை. அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. தூங்கலை, ஐஸை பிளிங்க் பண்ணல, எதுவுமே பண்ணல. உங்கள் பில்லோவை ஹக் பண்ணிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வழக்கம் போல் கிளம்பி உங்கள் காலேஜுக்கு போகிறீங்க. காலேஜ் என்ட்ரன்ஸில் ஜேகே நிற்பான் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. ஸோ நீங்கள் வந்து உங்கள் காலேஜ் என்ட்ரன்ஸில் பார்க்குறீங்க, ஜேகே இல்லை. ஸோ வந்துட்டு ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டாக நீங்கள் போகிறீங்க. ரியா வந்து உங்களை பார்க்குறா. என்னாச்சு ஒயின் அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் காலேஜ் போகிறீங்க. ஸோ இப்படியே தான் உங்களுக்கு அந்த டேமுமே க்ராஸ் ஆகுது. உங்களுக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு என்னன்னே தெரில. நீங்களாகவே இல்லை. உங்களுக்கு பிடிக்கவே இல்லை உங்களையே. நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே உலாத்திட்டு இருக்கீங்க. ரியா வந்து இது எல்லாத்தையுமே நோட் பண்ணுறா. இப்போ நீங்களும் ரியாவும் காலேஜ் முடிச்சு அப்படியே போயிட்டு இருக்கீங்க. காலேஜ் என்ட்ரன்ஸில் அப்படியே மெதுவாக போகிறீங்க. ஆனால் நீங்கள் யாரையுமே பார்க்கல. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வெளியே போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கீங்க. ரியா உங்கள் மூஞ்சை பார்த்துட்டே தான் இருக்கா. நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. ஓயன் உனக்கு என்னாச்சு? இதுக்கு இப்போ கேவலமாக மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. ஒன்றும் இல்லடி, வா போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நின்றுட்டு இருக்கீங்க. ஏண்டி உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நல்லா போய் சொல்லு. ஏன் ஜங்குக்கு ப்ரப்போஸ் பண்ணாரா? அது வந்து என்கிட்டயே மறைக்கிற. அவர் உனக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் சொன்னார், அது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து சொல்கிறா. நீங்கள் டக்குன்னு நிமிர்ந்து பார்க்குறீங்க. பிடிச்சிருந்தா சொல்ல வேண்டிதானே. அது ஏண்டி உன்னைக்கு என் வீட்டை பற்றி தெரியாதா? போடினே வேற அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னடி இதில் இருக்குது? அவன் தான் ஃபுல்லாக பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார்ல. அது வந்து
வேணாண்டி, எதுக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்? அதுவும் தருண்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னட்டு இருக்கீங்க. அப்படியா வயன், நான் உனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. நீங்கள் வந்து நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்கோக் உங்களுக்கு முன்னாடி ஒரு பைக்கில் சாஞ்சு நின்று உங்களையே பார்த்துட்டு இருந்திருப்பான். இவ்வளோ நேரமும் அவன் அங்கே தான் நின்றுருப்பான். ஸோ நீங்கள் வந்து டக்குன்னு ரியாவை திரும்பி பார்க்குறீங்க. ரியா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவன் கூட போயிடுறா. என்ன எங்கே போ, பாய் பாய் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் கூட ஏறி போயிடுறா. நீங்கள் வந்து ஒரு மாதிரி கையை போட்டு பசஞ்சு நின்றுட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்குக் ஒரு ஸ்மைலோட அவங்க முன்னாடி வந்து நிற்கிறான். நீங்கள் அவனை நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. ஓய் வாடாடி, நாடி என்னை பார்க்க மாட்டியா? அப்போ நான் வேணாம்ல. சரி வானா இப்போயே மூஞ்சுக்கு முன்னாடி சொல்லிடு, நான் வேறு பொண்ணை பார்த்து போயிடுறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். நீங்கள் வந்து டக்குன்னு நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஜங்குக் என்ன வேணாம் தானே, அதெல்லாம் சொல்லிடு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் திரும்புகிறான். அப்போ நீங்கள் வந்து ஜங்குக்கோட பின்னாடி ஒரு ஷர்ட்டோட நுனியை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. ஜங்குக் ஒரு ஸ்மைலோட திரும்பி பார்க்குறான். நீங்கள் வந்து தலை குனிஞ்சிட்டு அந்த ஷர்ட்டை பிடிச்சிட்டே நின்றுட்டு இருக்கீங்க. ஓய் நாடி இது, நீ தான் வேணான்னு சொல்லிட்டல, நான் கிளம்புறேன். ஒரே இல்லையா, எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. நான் கேட்கல எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. அப்படியா? ஏய் ஒன்னாடி ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கையை எடுத்துகிட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. எவ்வளோ பயம் இருக்கு, அப்புறம் என்ன பிடிச்சிருக்குன்றா? ஜங்குக்கா என்ன புரியல? ஜங்குக்கா நல்லா இருக்கு. இல்லை இப்போ நான் வேணுமா வேணாமா? வேணும். என்ன வேணும்? நீங்கள் வேணும். அப்படியா? வேணும்னா அந்த 3 வேர்டு சொன்னீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். நீங்கள் போங்க, நான் அப்புறம் சொல்கிறேன். இல்லை, எனக்கு இப்போ தான் சொல்லணும். எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு, நானும் உங்களை லவ் பண்ணுறேன். நீங்கள் என்ன பொண்டாட்டின்னு கூப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் பேபி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு சொல்கிறீங்க. நீங்கள் சொன்ன அடுத்த செகண்ட் ஜங்குக் உங்களை பிடிச்சி வச்சு இப்போது உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி தான் டேஸஸ்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. அழகாக நீங்களும் ஜங்குக்கும் ஒரு 2-3 இயர்ஸ் அப்படியே லவ்வை கண்டினியூ பண்ணுறீங்க அவங்க வீட்டுக்கு தெரியாமல். பட் ஜங்குக் வீட்டுக்கெலாம் தெரியும். ஜங்குக் வீட்டிலலாம் நீங்கள் ஓகே தான், பட் உங்கள் வீட்டில் மட்டும்தான் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு இருக்க இப்போ ஃபைன் டே என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அலைன்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து வேணாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேரை வந்து ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ வந்து உங்கள் வீட்டில் கொஞ்சம் டவுட் ஆகுது, எதுக்குடா வேணான்னு சொல்கிறா அப்படின்ற மாதிரி. உங்கள் அண்ணா வந்துட்டு ஏவன் நான் எல்லோரும் வேணான்னு சொல்லிட்டுருக்க, புரியல எனக்கு. இல்லைண்ணா எனக்கு இது யாரையும் பிடிக்கல. ஓ பிடிக்கலையா? இங்கே பாரு வயன், லவ் பண்ணிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. சொல்டி, லவ் பண்ணுறியா? இல்லைண்ணா. போய் சொல்லாதா? வேண்டியது கூப்பிடு, வீட்டுக்கு கூப்பிடு, நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் வந்து அவனவே பார்த்துட்டே இருக்கீங்க. கூப்பிடுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்ன இருக்கீங்க. அப்போது அங்கே வீட்டு என்ட்ரன்ஸில் ஹலோ மச்சான், நான் தான் ஜங்குக், ஜங்குக், உங்களோட தங்கச்சியை லவ் பண்ணுற பையன் அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறான்.
இப்போ நீங்கள் ஷாக்கிங்காக ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. ஹைடி பண்ணடி என்ன எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? சாரிடி பேபி லேட்டாக வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பக்கத்தில் வந்து உங்கள் ஷோல்டரில் கை போட்டு நின்றுட்டுருக்கான். இதை பார்க்கும்போது செம்ம காண்டாகுது உங்கள் அண்ணாக்கு. உங்கள் அம்மா அப்பா வந்து ஜங்குக்கு பார்த்தோடனே பிடிச்சிருக்கும். அவன் வந்து உங்களை உங்களை பார்த்துக்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ வந்துட்டு உங்கள் அம்மா ஏன் எங்ககிட்ட சொல்லவே இல்லை? அம்மா அது எனக்கு பயமாக இருந்துச்சும்மா, நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்களோன்னு. என்ன இதெல்லாம் அம்மா, என்ன எனக்கு இதெல்லாம் புரியலையே அப்படின்ற மாதிரி உங்கள் அண்ணாவுக்கு செம்ம கோவம் வருது. உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ஜங்குக்கு ஓகே தான். என்ன பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக் பற்றி நிறைய கேட்குறாங்க. ஜங்குக் வந்துட்டு காலேஜ்லாம் போகிற பையன் கிடையாது. உங்களை பார்த்த உடனே நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்க ஒழுங்கு மரியாதை காலேஜ் போடா அப்படின்ற மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்காக மட்டும்தான் ஜங்குக்கு இப்போ வேலைக்கே போய்கிட்டு இருக்கான். அது எல்லாமே உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லும் போது உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் உங்கள் அண்ணா தான் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ரகலை பண்ணுறான். பண்ண முடியாதுன்னா முடியாது, ஜங்குக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி நிறையா சொல்கிறான். இவ்வளோ ஸ்ட்ரகிள் தாண்டி தான் நீங்களும் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. கல்யாணம் பண்ணி இப்போ ஒரு குட்டி பாப்பா இருக்குது. பாப்பா வந்ததுக்கப்புறம் உங்கள் அண்ணாவுக்கு எல்லாமே ஓகே. ஸோ நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு உங்கள் பாப்பாவை பார்க்குறீங்க. உங்கள் பாப்பா பார்த்தா உங்கள் மடியில் தூங்கிடுச்சு. தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் பாப்பாவை ரூமில் போட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே அங்கேயும் இங்கேயும் உங்கள் மார்னிங் ரொட்டீன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஜங்குக்காவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. இப்போ ஃப்ளாஷ்பேக் வேறு நீங்கள் உங்கள் பாப்பா கிட்ட சொல்லிட்டீங்களா, ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. அங்கேயும் இங்கேயும் விளாத்திட்டு இருக்கீங்க. மீன்வாயில் எங்கள் ஜங்குக் அவன் வந்து ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மிஸ்ஸிங் ஃபீலாக இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ஜுன் தான், டேய் ஜங்குக்கா என்னடா என்னாச்சு? ஹயோங் எனக்கு நாளைக்கு லீவ் வேணுமே. என்ன லீவ் வேணுமா? இவ்வளோ நாள் லீவ் கொடுத்தது பத்தாதா? ஹயோங் நாளைக்கு பர்த்டே இல்லை? ஓ ஆமாம் பர்த்டே. வேணா ஒன்று பண்ணு, நைட் 11 போயிட்டு காலையில் ஒரு ஹாஃப் டே இருந்துட்டு வந்துடு. ஏன் இதெல்லாம் ரொம்ப போங்கு. ஏய் என்ன உன் பாட்டு தான் ஜாஸ்தி இருக்குது, உன்னோட தான் ஃபஸ்ட்டு முடிக்கணும், அது தெரியும்ல. சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அவன் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்படியே அந்த டே ஃபுல்லாகவே ஜங்குக் செம்ம ப்ராக்டிஸில் இருக்கான். அவங்களுக்கு கால் பண்ணவே இல்லை. நீங்களுமே தெரியும் ஜங்குக் ப்ராக்டிஸ் போயிட்டான் அப்படின்னா இப்படி தான் ஆகும் அப்படின்ட்டு. இப்போது அரௌண்ட் ஒரு 10 o'clock அந்த டைமில் வந்துட்டு நீங்களும் பாப்பாவும் சாப்பிட்டுட்டு பாப்பாவை நீங்கள் உங்கள் பக்கத்தில் தான் படுக்க வச்சுருக்கீங்க. பாப்பா வந்துட்டு மத்தியானம் தூங்கினால தூங்கவே இல்லை. உங்களை பார்க்குறா. அம்மா அப்பா விடமாட்டாரா? பேபி அப்பாவுக்கு வேலை இருக்குது. அப்பா நாளைக்கு மார்னிங் இருப்பார். அம்மா நீ எப்போம்மா இதவே மாற்றுறீங்க? அப்பா நீங்கள் ஈவினிங் வருவான்னு சொன்னா தானே. அச்சோ பேபி அப்படிதான் அண்ணா அப்பாவுக்கு ப்ராக்டிஸ் இருக்குல்ல. போங்கம்மா நான் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு இருக்கா. அச்சோ ஓ சரி சொல்லும் அப்பா வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளுக்கு வந்து ஸ்டோரிஸ்லாம் சொல்லி படுக்க வைக்கிறீங்க. உங்களுக்குமே ஜங்குக்கா மிஸ்ஸிங் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே நீங்களுமே அவளை தூங்க வச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் நீங்களுமே தூங்கிட்டீங்க. இப்போ ஒரு மிட் நைட் 12 o'clock அந்த டைமில் இருக்கும். நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து தேடி பார்க்குறீங்க. ஹக் பண்ணி தானே தூங்கியிருப்பீங்க உங்கள் பேபியை. பார்த்தா வந்து ஜெஸ்ஸியை காணும். நீங்கள் அப்படியே ஜெஸ்ஸி எங்கே போன ஜெஸ்ஸி அப்படின்ற மாதிரி நீங்கள் பக்கத்தில் ஃபுல்லாக தேடுறீங்க. உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டே தான் டக்குன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி எங்கே போன நீ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே இப்போ தூங்கலாம் உங்களுக்கு போயிடுச்சு. நீங்கள் வந்து உங்கள் ரூம்லேருந்து வெளியே வரீங்க. பார்த்தா ரூமே செம்ம இருட்டாக இருக்குது. ஜெஸ்ஸி எங்கே போன
என்ன எங்கே போயிட்டு இருக்க ஜெஸி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயங்கரமாக கத்திக்கிட்டே வரீங்க. அங்கே வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டெப்ஸில் வந்து தட்டு மாதிரி நடந்து போயிட்டு அப்படியே நின்றுட்டு நடு ஹாலில் நின்றுட்டு ஜெஸி அப்படியே சொல்லிட்டு கத்துறீங்க. ஸோ அப்போ உங்கள் பின்னாடி ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 வாய்ஸ் கேட்குது. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் கையில் ஒரு கேக்கு, இந்த சைடு உங்கள் பாப்பாவை தூக்கி வச்சுருக்கான். அவளும் சேர்ந்து அழகாக பாடிட்டு வந்துட்டு இருக்கா. வெறும் அந்த இருட்டுக்குள்ளே அந்த கேக் ஃபுல்லாக கேண்டில்ஸ். நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக ஜங்குக்கையும் உங்கள் பாப்பாவையும் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக் ஸ்மைலோட அப்படியே வந்துட்டு உங்கள் முன்னாடி இப்படி நீட்டுறான் கேக்கை. நீங்கள் அப்படியே ஜங்குக்கையும் அந்த கேக்கையும் மாறி மாறி பார்த்துட்டே இருக்கீங்க. ஓய் பொண்டாட்டி, கேக்கை கட் பண்ணுறீ, கை வலிக்குது. மம்மி கேக் கட் பண்ணு மம்மி, சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கை தட்டிட்டு இருக்கா. ஸோ ஜங்குக்கு வந்து அவங்க கையில் கேக்கை கொடுத்துட்டு பாப்பாவை இறக்கி விட்டுட்டு போய் லைட் போடுறான். அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. லைட் வந்து எப்படின்னா ஃபுல்லாக சீரியல் பல்ப் மாதிரி போட்டு அப்படியே இருக்குது, டெக்கரேட் பண்ணியிருக்கு. ஹாப்பி பர்த்டே மை டியர் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கான். ஸோ அவங்கள போய் அங்கே நிற்க வச்சுட்டு அந்த கேக்கை வந்து அங்கே வச்சுட்டு இப்போ நீங்கள் ஜங்குக்கையும் உங்கள் பேபியும் மாறி மாறி பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் பேபியை வந்து ஜங்குக் தூக்கி வச்சுருக்கான். மம்மி கேக் கட் பண்ணு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேபி சொல்கிறா. நீங்களுமே ரொம்ப ஒரு மாதிரி பிளெஸ்ஃபுல்லாக அந்த கேக்கை கட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் பேபிக்கு தான் கொடுக்குறீங்க. உடனே ஜங்குக், ஓய் நான் தானே ஃபஸ்ட்டு உனக்கு. ஜங்குக்கா சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேபிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜங்குக்கு கொடுக்குறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதில் இருக்க க்ரீமை வந்து உங்கள் மூக்கில் அப்பி விட்டுட்டு ஐ லவ் யூ பொண்டாட்டி அண்ட் மிஸ் யூ ஸோ மச் டி பொண்டாட்டி, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து உங்கள் குட்டி பொண்ணும் ஹாப்பி பர்த்டே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தெரியாமல் சொல்லிட்டு இருக்கு. நீங்கள் வந்து அவளை தூக்கி வச்சு அவள் ஃபேஸில் கிஸ் பண்ணிட்டு தேங்க்யூட்டு சொல்லும். சரி நான் போய் கேக் சாப்பிட்ற போங்க அப்படியே சொல்லிவிட்டு அவள் வந்து அந்த கேக்கை வந்து எடுத்து சாப்பிட தெரியாமல் அவள் வாய் ஃபுல்லாக அப்பிட்டு கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ வந்து ஜங்குக் ஸ்மைலோட அவங்க பக்கத்தில் வந்து அவங்க எப்போ பிடிச்சி அப்படியே பக்கத்தில் இழுத்து லவ் யூ பொண்டாட்டி அண்ட் ஹாப்பி பர்த்டே, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி அப்படின்ற மாதிரி அவன் ஃபோர்ஹெட்டையும் உங்கள் ஃபோர்ஹெட்டையும் பக்கத்தில் வச்சுட்டு உங்களை பார்த்துட்டே சொல்லிகிட்டு இருக்கான். நீங்களுமே ஜங்குக்காவை பார்த்துட்டு ஐ லவ் யூ ஸோ மச் ஜங்குக்கா, நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உன்னை. இதெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் வா ஜங்குக்கா, எனக்கு நெக்ஸ்ட்டு ஜங்குக் வெர்ஷன் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக் என்ன ஒரு இல்லை பேபி, என் வெர்ஷனில் ஒன்று இருக்குது, பட் எனக்கு இந்த பன்னி வெர்ஷனில் ஒன்று வேணுமே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக் என்ன அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கான். ஆமாம் எனக்கும் பன்னி வெர்ஷனில் ஒன்று வேணும்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் ஷையோடு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆஹா பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். ஓகே அண்ட் ஸோ இந்த எஃப்எஃப் வந்துட்டு ஒன் ஷாட் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தென் கீர்த்தனா கேட்டு சொல்லு. ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி நிறையா பர்த்டே வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களாம் வந்துட்டு எனக்கு இந்த டைமில் பர்த்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்களோ இல்லை இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணிங்கனாலும் நான் போடுறேன். தென் அகெயின் நான் சிஎஸ் தான் வந்து சாய் சேனலை வாய்ஸ் பண்ணுறேன். ரொம்ப சாரி, நிறைய பேர் ஜேகேக்கு ஒன் ஷாட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் சரி அவங்க வேறு ரெக்வஸ்ட் கேட்டாங்களா, சரி ஓகே நான் இதில் போட்டுடலாமே அப்படி சொல்லிட்டு தான் போடுறேன். தென் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே கீர்த்தனா, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு டிஎம் பண்ணிவிடுங்க. தென் லவ் யூ, சாப்பிட்டு தூங்குங்க, டாடா.